என்ன நாங்கள் வரப்ப விசில் சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் பின்ன இல்லையாக்கா, சோமு வந்திருக்குல, சோமோட ஸ்பெஷல் தான் விசில். டேய் டேய், அதான் நான் பார்த்தேன். நான் கூட எனக்கு விசில் அடிச்சீங்கன்னு நினச்சிட்டேன்டா. பார்த்தீங்களா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்காக பசங்க விசில் அடிச்சிருக்காங்க. அப்புறம் சிரிப்பு ராசிபலன் யாரு சொல்ல போறா? அது வேற யாரு, இந்த திக்கு பையன்தான் சிரிப்பு ராசிபலன் சொல்லி எங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கான். அப்படி என்னதான் சொல்றான்னு கேட்போம். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த சிரிப்பு ராசிபலனை பார்க்கலாம். ஆனால் நான் இப்போவே சொல்லிடுறேன்ப்பா, நான் எந்த ராசி சொன்னாலும் அதில் உங்கள் ராசி இருந்துச்சுன்னா யாரும் கோவப்படக்கூடாது. சிரிப்பு வரலனாலும் சிரிச்சிடணும், சரியா? நான் சொல்கிறது புரியுதோ? ஃபஸ்ட்டு சொல்லுப்பா, அப்புறம் சிரிக்கணுமா அழணுமான்னு நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம். ஆமாம்மா, சொல்லு. உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணுமா இல்லை பந்தாடணுமான்னு நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம். அட என்னங்கடா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்படி பயமுறுத்துறீங்க? அவனுங்கெல்லாம் சும்மா கிண்டல் பண்ணுறாங்க திக்கு. நீ சொல்லு, நான் அவங்கள பார்த்துக்கிறேன். சரி சரி, யாரும் பேசக்கூடாது. திக்கு இப்போ சொல்லட்டும், நீங்களாம் அமைதியா இருங்க. மேசம், கவலை. உங்கள் அம்மா அப்பா உன்னை திட்டியிருப்பாங்க, என் மேலே யாருக்குமே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பியான். இதுக்கா கவலைப்படுற? சைக்கிள் ஸ்டாண்ட் எடுக்காம சைக்கிளை தெருவில் ஓட்டிப்பாரு. எல்லாருமே ஸ்டாண்டு ஸ்டாண்டு ஸ்டாண்டுன்னு உன் மேலே அக்கறையாக இருப்பாங்க பாரு அப்படின்னு உன் ஃப்ரெண்டு சொல்லவும் தான் திருப்தியாவியான். ரிஷபம், பெருமை. உங்கள் அப்பா கூட சேர்ந்து நீயும் வீடு பார்க்க போயிருப்பியான். அப்போ ஹவுஸ் ஓனரு சின்ன பசங்க இருக்காங்களான்னு உங்கள் அப்பாட்ட கேட்பாங்களாம். எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு உங்கள் அப்பாவும் பதில் சொல்லுவாராம். அப்போ ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவார்னா, சின்ன பசங்க இருக்கிறவங்களுக்குலாம் வீடு கிடையாதுன்னு ஹவுஸ் ஓனர் சொல்லுவாராம். அதுக்கு நீ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு பசங்களும் இல்லை, எனக்கு 2 அம்மா அப்பா மட்டும்தான், எனக்கு வீடு தரீங்களா அப்படின்னு சொல்லி நீ கேட்பையான். அதை கேட்ட உங்கள் அப்பா உன்னை ரொம்ப பெருமையாக நினைப்பாராம். மிதுனம், லாபம். பேரண்ட்ஸ் மீட்டிங்கிறதுனால உங்கள் அப்பா ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அங்கே உங்கள் மேம் உங்கள் அப்பாவை டேக் கேர் சீட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு உங்கள் அப்பா சேரவே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்த உங்கள் அம்மா, என்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு சேரை தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க மேம் தான் டேக் கேர் சீட்டுன்னாங்க, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், நமக்கு லாபம் தானே அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லுவாராம். ஏண்டி மோத்த டல்லாவே வச்சிட்ருக்க, கொஞ்சம் தான் சிரியேன். அதாவது ஒன்றும் இல்லைடா, உன் ஃப்ரெண்டு, அதாவது என்னை பொண்ணு பார்க்க வந்த அந்த மாப்பிள்ளை அவங்க அப்பாட்ட பேசுகிறேன்னு சொன்னதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவங்க அப்பா எங்கள் அண்ணே அக்காட்டெலாம் பேசினதுக்கப்புறம் வீட்டில் என்ன நடக்குமோ நினச்சாலே பயமாக இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடி. எதையும் நினச்சி மனசு போட்டு குழப்பிக்காத. நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு. உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு ஃபஸ்ட்டு. கொஞ்சம் முகத்தை சிரித்த மாதிரி வைக்கிறியா? இதுதான் என் காவியா. இப்போ சிரிச்சுக்கிட்டே சாப்பிடு பார்ப்போம். டேய் மக்கு மடையா, சிரிச்சுக்கிட்டே எப்படா சாப்பிட முடியும்? இப்போ இவ்வளோ நேரம் முகத்தை எப்படி வச்சிட்டு இருந்தது தெரியுமா? இப்போ தான் என்னோட பழைய காவியா வெளியே வரா. இப்போ டென்ஷன்லாம் போயிருச்சா? இப்போ கொஞ்சமாக சிரிச்சிட்டு சாப்பிட்லாமா? ஐயோ மழை. ரித்துவக்கா, ஐயோ மழை இல்லை, சூப்பர் மழை.